ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீட் குக்கி vlogs. இன்னைக்கு பிளாக் ஃப்ரைடே. மணி இப்போ வந்து நாலே முக்கால் ஆகுது. நாங்கள் வந்து ஜேசி பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ஜேசி பண்ணி போனதை நான் வீடியோவாக போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். வெளியில் கியூ நிற்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு வீடியோவாக எடுத்து காட்டலாம், அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா, 5 மணிக்கு வரவங்களுக்குலாம் வந்து ஸ்னோ குளோப் மாதிரி கிவ் அவே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிற்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அதுல சில பேருக்கு $100 கூப்பன் கிடைக்கும். அதுல ஒரு ஆளுக்கு மட்டும் $500 கூப்பனும் கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே $10 கூப்பன் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம், எப்படி இந்த வருஷம் கியூ நிற்கிது, இல்லை கியூவே இல்லையா, எல்லாருமே வீட்லேயே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்களான்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ மணி வந்து 4:40 ஆகுது. நாங்கள் வீட்டிலேருந்து 4:30க்கே கிளம்பிட்டோம். இப்போ வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கனால கிட்ஸை பத்திரமா விட்டுட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். கரெக்டாக 4:56க்கு அரைவல்னு போட்டிருக்கு. 5 மணிக்கு ஸ்டோர் ஓப்பன். பார்ப்போம் கியூ நிற்கிதா இல்லையான்னு பார்ப்போம். இன்னும் 6 நிமிஷம் காட்டுது. ஹைவேல போகாமல் இந்த மாதிரி ரோட்டில் போகிறனால சிக்னல் விழுந்துட்டே இருக்கு. அநேகமாக நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அந்த மால் போனதும் இல்லை, எங்கே ஜேசி பண்ணி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. போய் தான் பார்க்கணும். நான் கூட 1 hour ட்ராவல் ஆகும்னு நினச்சேன். ஆனால் 30 மினிட்ஸ்லேயே ஜேசி பண்ணி இருக்கு. போய் பார்ப்போம். மால்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது ஜேசி பண்ணி. ஆனால் எந்த என்ட்ரன்ஸில் அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த மாலே எங்களுக்கு புதுசு. ஒருத்தருமே இல்லை. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா லாஸ்ட் இயர் வால்மார்ட்லேயுமே இப்படி தான் இருந்தது. இங்கே நிற்கிது கியூ. நாங்கள் அந்த என்ட்ரன்ஸு நினச்சோம். நல்ல வேலை இதுதான் என்ட்ரன்ஸு. நான் நினச்சதோட கியூ கம்மியாக தான் இருக்குது. சில பேர் குளிருன்றனால கார்லேயே கூட உட்காந்துருக்கலாம். நம்ம இறங்கி போய் பார்க்குறேன். ஜேசி பெனிலே நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். அதனால் இவங்க பேக் சைடு என்ட்ரன்ஸ், ஏன்னா மால் வந்து இன்றைக்கெலாம் வந்து சம்டைம்ஸ் 7 o'clock 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இந்த என்ட்ரன்ஸில் வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. பிளாக் ஃப்ரைடேனா இந்த மாதிரி நடக்கும். ஸோ கரெக்டாக 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 மணிக்கு 3 நிமிஷம் இருக்குது. நான் போய் அந்த க்யூவில் நிற்கிறேன். கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் வெளியில் பெருசாக எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஒரு ஆள் தான் போனாங்க. நம்மளும் நடந்து போய் பார்க்கலாம். நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்குமா $10 தான் கிடைக்கும். ஆனால் ஒரு குளோப் மாதிரி எல்லாருக்கும் கிவ் அவே மாதிரி பண்ணுறதாலாம் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு லைட் வச்சு குளோபு. அங்கே எல்லாருக்குமே ஸ்னோ குளோப் கிடைக்கிது. ஹோப் நமக்கும் கிடைக்கும்னு என் பின்னாடி இருக்கவங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் டெக்காராக யூஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் நமக்கு அதாவது கிடைக்கணும்னு. பார்ப்போம் நம்ம லக் எப்படி இருக்குன்னு. எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. லைன் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்னோ குளோப் குட்டியாக கிடச்சிது. அதுக்கப்புறம் யாருமே வரல. கூப்பன்ஸ் மட்டும் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. அப்படியே லைன் ஸ்டாப் ஆகி நிற்கிது. என் பின்னாடியே ஒரு 20 பேர்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ. நமக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிருக்கு. வர எல்லாருக்குமே ஒரு ஸ்னோ குளோப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கூப்பனும் கிடைக்குது. இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து $10 எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். என் பின்னாடி அவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு. அங்கே வந்துட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து கூப்பனுக்காகவும் இந்த குளோபுக்காக தான் வராங்க. சில பேர் யார் அந்த லக்கி பர்சன்னு தெரில. ஒரு ஆளுக்கு மட்டும் $500 கூப்பன் கிடைக்கும். ஓப்பன் பண்ண போகிறேன். $10. இன்னொரு கூப்பன் இருக்கு, அதே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். $10. நம்ம கிட்ட இப்ப $20 இருக்கு. அந்த $20 வச்சு நம்ம ஏதாவது வாங்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தோம். உள்ள போய் இன்னும் வேற ஏதாவது ஸ்பெஷல் டீல்ஸ், இன்னைக்கான பிளாக் ஃப்ரைடேக்கான டீல் ஏதாவது இருக்கான்லாம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த குளோபை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோவில் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஆனால் நேரில் வந்து குட்டியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பேருக்கு அவங்க கொடுக்கணும், ஃப்ரீயாக கொடுக்கணும்னா இதுதான் கரெக்ட் சைஸாக இருக்கும். ரொம்ப குட்டி தான். லைட்லாம் இல்லை, சும்மா உள்ள மட்டும் ஏதோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கு. இது ஷேக் பண்ணால் இப்படி அப்படியே ஷேக் ஆகும்.
$20 இப்போ ஏதாவது வாங்கணும். ஏன்னா அது நம்ம போய் எடுத்துட்டு போயிட்டு திரும்பியும் வர மாட்டோம் இதுக்காக. சரி இங்கேயே ஏதாவது வாங்கிட்டு போயிடுவோம். ஒன்று கிட்ஸுக்கு வாங்குவோம், இல்லை எனக்கே அந்த ஸ்வெட்டர்ஸ் பிடிச்சிருந்தது, அதில் ஏதாவது ஒரு ஸ்வெட்டர் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்றதா பிளானு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே கிட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ், இன்ஃபன்ட்ஸ், பேபிஸ்க்காக வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்தது லேடிஸ் செக்ஷனுக்கு. அது எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இடம் வேற நமக்கு புதுசுனால எங்கே எது இருக்குன்னே தெரில. ஆனால் கிட்ஸுக்குன்னே பெருசாக இருக்குது. பயங்கரமான கலெக்ஷன்ஸ், செம்மையாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாருங்க, இந்த கிறிஸ்மஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரமாக போய் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அடுத்து வால்மார்ட் வேற போகணும். Yeah, very soon. Keep it in mind. No need to feed them members to 6 minutes. But you got the coupons, right? Yeah, I'll buy this for the coupons. Okay. $10. ஸோ 2 $10 ஸ்வெட்டர், $9.99 ஸ்வெட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஜேசி பெனிலேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு $20 கூப்பன் கிடச்சிது. அதுக்கு ஸ்வெட்டர்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்து நேராக வால்மார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து 6 o'clock ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த மாதிரி எதுவும் கிவ் அவேயோ இல்லை கூப்பன்ஸோ கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே வெளியில் எப்படி கியூ நிற்கிது அது மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளானு. இப்போ வால்மார்ட் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வால்மார்ட் போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வால்மார்ட் ரீச் ஆயிட்டோம். இப்போ இங்கே தான் பக்கத்துலேயே டார்கெட், கோல்ஸ், பெஸ்ட் பை எல்லாம் இருக்கு. டார்கெட் வெளியில பெரிய கியூவே நிற்கிது. எதுக்கு அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது? அங்கே எதுவும் ஸ்பெஷலாக தராங்களான்லாம் தெரியல. இந்த மாதிரி கூப்பன்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த சைடு வந்து வால்மார்ட் இருக்கு. ஒரே இடத்துல வால்மார்ட், பெஸ்ட் பை, டார்கெட் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க, டார்கெட்ல எவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. 6 o'clock தான் எல்லா 3 கடையுமே 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ டார்கெட்ல வந்து இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. வெளியில நின்று ரூல்ஸ் மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், அடிச்சுக்காதீங்க, லைன்ல பண்ணுங்க, எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க காப்ஸ் வந்து சுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் தூக்கிட்டு ஓடிடுவாங்க, ராபரிலாம் நடக்கும்னு காப்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா பெஸ்ட் பைலெல்லாம் வந்து ஹெவி பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சைடு வால்மார்ட், பெஸ்ட் பைலாம் போய் பார்க்கலாம் எப்படி கியூ நிற்கிதுன்னு. வால்மார்ட்டுக்கு வெளியிலையும் கியூ நிற்கிது. ஆனால் டார்கெட் அளவு இல்லை. டார்கெட்டில் வந்து ரொம்ப பெரிய கியூ நிற்கிது. டார்கெட்டில் இப்போ என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக வந்துடுச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ அந்த கிட்ஸுக்கு டாய்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ எல்லாமே வந்து இப்போ டார்கெட் தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால, அதுவும் இப்போ கிறிஸ்மஸ் சீசன்னால் டாய்ஸ்லாம் வாங்குவாங்க. அதனால தான் வந்து டார்கெட்டில் அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. பெஸ்ட் பைலையுமே பெருசாக கியூ இல்லை இன்னும். எத்தனை மணிக்கு ஸ்டோர் ஓப்பன்னு தெரில. அதுதான் பெஸ்ட் பை. பட் அங்கே வந்து யாருமே வெளியில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டார்கெட்டில் போய் பார்க்கலாம் ஏன் அங்கே அவ்வளோ பெரிய கியூ நிற்கிதுன்னு. 6 மணிக்கு இன்னும் 1 minute தான் இருக்குது. நான் கரெக்டாக இங்கே வந்து நின்று இருக்கேன். அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்களா டைமுக்குன்னு, எதுவும் ஸ்பெஷலாக தராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கையில வந்து காஃபி மக்கோட போறாங்க. அப்படியே குடிச்சிட்டே ஷாப் பண்றதுக்கு. நம்மளும் போய் ஐக்கியமாயிக்கலாம். உள்ளே ஸ்டார்பக்ஸ்லாம் இருக்கு. அப்படியே ரீஃபில் கூட பண்ணிக்கலாம். அப்படியே ஓடி போய் ஜாயின் பண்றாங்க. அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு தெரியல. எல்லாமே ஆன்லைன்லயே அவைலபிளா தான் இருக்கு. அப்படி இன்ஸ்டோர்ல 6 o'clock வந்தா ஏதாவது டோர் பஸ்டர் ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்க்கலாம். கூட்டம்லாம் இங்கே தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. நான் கூட ஏதோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ இல்லை டாய்ஸோ தான் ஆஃபரில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு புக்குக்காக தான் இவ்வளோ ஏர்லியாக வந்து நின்றுருக்காங்க. டெய்லர் ஸ்விஃப்ட், ஃபேமஸ் அமெரிக்கன் சிங்கர், அவங்களோட புக்கு எக்ஸ்க்ளூசிவாக பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு டார்கெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் இன்னும் அவைலபிளாக இல்லை. அதனால தான் இவ்வளோ பேர் கியூவில் வந்து நின்று டார்கெட்டில் வாங்குறாங்க. வர எல்லாருமே மினிமம் 2 புக்காவது எடுக்கிறாங்க. அங்கே இது ஆந்தாலஜின்னு ஆல்பமோட CD வெர்ஷனும் இருந்தது, அதையும் எடுக்கிறாங்க. இந்த புக்கு வந்து $40. இந்த புக்கில் வந்து அவங்க போன கான்சர்ட்டோட பிஹைண்ட் த சீன் ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. லிமிடெட் காப்பீஸ் தான் இருக்கறனால இவ்வளோ கூட்டம். எங்க ஒரு ஆளே நிறைய புக் எடுத்துருவாங்களோன்னு அங்கேயே போட்டிருந்தது ஒரு ஆளுக்கு 4 புக்கு தான் எடுக்கணும்னு. புக்கு வாங்குறது மட்டும் இல்லாம அங்கே வளைச்சு வளைச்சு செல்ஃபீஸ்லாம் வேற எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலாவே இங்க இருக்கவங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது வந்து டெய்லர் ஸ்விஃப்டோட புக்குன்றனால ஃபர்ஸ்ட் காப்பியை வாங்கியே ஆகணும்னு இவ்வளோ சீக்கிரம் வந்து கியூல நின்று வாங்குறாங்க. சரி, நம்ம எதுக்காக இவ்வளோ பெரிய கியூ நின்னுதுன்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பெருசா இங்க டீல்லாம் ஆஃபர்லாம் நம்ம ஆன்லைன்லயே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வால்மார்ட் வந்திருக்கேன். இப்போ 6:05 ஆயிடுச்சுனால எல்லாருமே கியூவில் வெளியில் நின்றுட்டு இருந்தவங்களாம் உள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக இன்ஸ்டோர் ஆஃபர் மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு. பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே போய் பார்க்கலாம்.
குளிருது இன்னுமே. உள்ள போய் பார்க்கலாம் ஏதாவது பாக்ஸ் இருக்கா அப்படின்னு. முன்னாடிலாம் இங்கே சைடில் வந்து நடக்கிற அந்த வேலே வந்து சைடில் வந்து பாக்ஸாக போட்டு $1 $2க்குலாம் குட்டி குட்டி அந்த சார்ஜரு, போர்ட்டபிள் சார்ஜர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே நிறைய மாறிடுச்சு. இந்த ஏர்லி ஷாப்பிங் அப்படின்ற ஆன்லைனில் கொண்டு வந்ததுலேருந்தே பழைய மாதிரி இந்த பிளாக் ஃப்ரைடேவே இல்லை. இங்கே பின்னாடி பேக் ஸ்டோரில் வந்து இந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து $25. இந்த ஹூடிலாம், இது மென்ஸ் ஹூடி, இதெல்லாம் வந்து $10 லேடிஸ் பஜாமாஸு. இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் ஸ்பெஷல் இன்ஸ்டோர் ஆஃபர்னு போட்டு இந்த மாதிரி $7 $6க்குலாம் கிட்ஸுக்கு பஜாமா செட்டு, பேண்ட்டு, டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே பின்னாடி பெருசியாக போயிட்டே இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே டாய் செக்ஷன் இருக்கு. இது இந்த மாதிரி ப்ளஸ் டாய் ஸ்குவீஷி, இது வந்து $6 போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான். ஆனால் இது எல்லாமே ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்கும். இன்ஸ்டோர்லாம் காலையில் 6 மணிக்கு தான் வந்து வாங்கணும்லாம் கிடையாது. இந்த பாருங்க, இந்த பார்பி செட்டு வந்து $21 போட்டிருக்கு. ஆனால் இது நார்மலாகவே நமக்கு இன்னுமே சீப்பாக கிடைக்கும். பாருங்க, டீல் ஸ்டார்ட் இன் ஸ்டோர். இதெல்லாம் $10 $15. இது கூட நல்லா இருக்கு. உள்ளே வந்து சீப்பு அந்த மாதிரிலாம் வச்சு $10 கூட வாங்கிட்டு போகலாம். நார்மலாகவே இதோட ப்ரைஸ்லாம் வந்து $20 தான். ஆனால் இதை இன்ஸ்டோர் பிளாக் ஃப்ரைடே டீல்னு போட்டு வச்சுருக்காங்க. பெருசாக எனக்கு ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே ப்ரைஸ் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் டீல் ஸ்டார்ட் இன் ஸ்டோர்னு போட்டு இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து $10 பசில்ஸ். இதெல்லாம் நம்ம 5 Below ஸ்டோரில் கூட $5 கூட கிடைக்கும். இந்த ஷார்க் வேக்யூம், கார்ட்லெஸ் வேக்யூம், எவ்ரி இயர் இந்த ஷார்க்லேருந்து ஒரு வேக்யூம் வந்து டீலில் இருக்கும். நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு வேக்யூம் வாங்கினோம், கார்ட்லெஸ் வேக்யூம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆர்டர் பண்ணது வந்து $50. ஓ, சேல் இஸ் ஓவர் தேர். ஓகே, இது சேல் இல்லையா, அங்கே முன்னாடி போக சொல்கிறாங்க. டீல்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாம் இப்பதான் ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் தேங்க்ஸ் கிவிங்க்கு ஏர் ஃப்ரையர், இன்ஸ்டன்ட் பாட்லாம் நல்ல டீல்லே வாங்கலாம். இந்த வருஷம் இந்த ஏர் ஃப்ரையர் வந்து $50க்கு கொடுக்குறாங்க. இது லாஸ்ட் இயரும் இருந்தது, நான் லாஸ்ட் இயர் வாங்கல. ஆனால் இந்த வருஷம் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து மற்ற நாளில் நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன், அது வந்து $90 கிட்ட காட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பெருசு, 14 குவாட். இது வந்து $50க்கு தராங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று $12.97. இந்த ஃப்ரைங் பேனு வித் லிட்டோட வருது. இந்த பிராண்டும் நல்ல பிராண்டு தான். எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. Yeah, we bought 2. Whichever she likes, she can keep it. Yeah. ஸோ இது ஒரு $10க்கு ஒரு டால் இருந்தது, ரொம்ப கம்மி கவுண்ட் தான் இருந்தது. அதனால இது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஆஃபர்ல இருந்தது. பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எப்படி இருக்கு, எப்படி வந்து வெளியில எல்லாம் கியூல நின்று ஷாப் பண்றாங்க அப்படின்றத நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் நான் வேற ஒரு வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். பாய்.